ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரெசிபி ஸ்வீட் ரெசிபி. இந்த பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் இன்றைக்கி நிறைய பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் கம்மி பண்ணிக்கோங்க. இதோட ரெசிபி அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இருந்தாலும் நான் இங்கே மேக் பண்ணும்போது சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். இதில் உடைத்த கோதுமை நான் 3/4 கிலோ போட்டிருக்கேன். இது என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடைத்த கோதுமையும் ஜவ்வரிசியும் சேர்ந்த பாயாசம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் 3/4 கிலோ உடைத்த கோதுமையை ஒரு 4 ஹவர்ஸ் ஊற வச்சுட்டேன். இப்போது தண்ணியில் ஊற்றி லைட்டாக சால்ட் போட்டு வேக வச்சுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா தனியாக ஜவ்வரிசி வேக வச்சுருக்கேன். தண்ணியில் கொஞ்சமாக திக்காக வேக வச்சு எடுத்துக்கணும் ஜவ்வரிசியை. ஜவ்வரிசி ஒரு 1 ஹவர் ஊற வச்சாலே போதும். நல்லா திக்காக இருக்கணும், ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம பாயசத்தில் இனிமேல் மில்க் மேடு பால் எல்லாமே ஆட் பண்ணணும், சுகர் எல்லாமே. ஸோ அதோட கன்சிஸ்டன்சி திக்காக இருந்தால் தான் இந்த பாயாசம் நல்லாயிருக்கும். தண்ணியாக இருந்துச்சுன்னா அது சுகரும் வாட்டரும் ஆட் பண்ணும்போது அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. ஸோ மில்க்கு, சுகரு, இந்த ஜவ்வரிசி, கோதுமை எல்லாமே திக்காக இருக்கும்போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இதில் ஜவ்வரிசி ஆட் பண்ணிட்டோம் வெந்ததுக்கப்புறம். இதில் கோதுமை நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் ஜவ்வரிசியை ஆட் பண்ணணும். அதனால தான் நான் தனித்தனியாக ரெண்டையும் வேக வச்சுக்கிட்டேன். இதோட செய்முறை கொஞ்சம் டிலே ஆனாலும் தனித்தனியாக எல்லாமே செஞ்சாலுமே இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். ஃபுல்லாக போட்டிங்கன்னா உங்களால் மிக்ஸ் பண்ண முடியாது, அது பேஸ்ட் மாதிரி ஒட்டிக்கும். இப்போது அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். கோதுமையும் ஜவ்வரிசியும் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு பதத்தில் வரணும். நல்லா கிண்டி விட்டுங்க. இது கிண்டலைன்னா நீங்கள் கோதுமையும் சரி ஜவ்வரிசியும் சரி அடியில் பாத்திரத்தில் அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடி பிடிச்சதுன்னா அது டேஸ்ட்டும் நல்லா இருக்காது, ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிடும். அதனால இந்த பாயாசம் செய்யும்போது நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் கிண்டிகிட்டே தான் இருக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதில் 1/4 கிலோ ஜவ்வரிசி நான் போட்டிருக்கேன். இப்போ பால் 1.5 லிட்டர் பால் நான் இதில் தனியாக காய்ச்சிக்கிறேன். காய போட்டாச்சு. இன் பிட்வீன் நீங்கள் இந்த ஜவ்வரிசி கோதுமை மிக்ஸ் பண்ணதை நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் கிண்டணும். இப்போ பால் நல்லா காஞ்சி வந்துடுச்சு. அடுத்தது சுகர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஜவ்வரிசி கோதுமை வெந்ததுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். பால் காயறதுக்குள்ளே சுகர் 1.25 கிலோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது நாங்கள் நிறைய செய்கிறதுனால குவான்டிட்டி நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் கம்மியாக செய்யும்போது அதை நீங்கள் பாதியாக குறைச்சிக்கலாம். சுகர் நல்லா கரைய விட்டுறணும் பால் ஊற்றுறதுக்கு முன்னாடி. நம்ம இதிலையே பால் காய விட்டால் பரவாயில்லையேன்னு நினைக்கலாம் சில பேர். ஆனால் இதில் காய வச்சிங்கன்னா சம்டைம்ஸ் அது தெரிஞ்சு போயிடும். அதனால பாலை தனியாக காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது நம்ம பாலை ஆட் பண்ணுறோம். சுகரும் கரைஞ்சிருச்சு. திக்காக காய்ச்சி வச்சுக்கணும். பாலில் தண்ணி ஊற்றக்கூடாது. 1.5 லிட்டர் பால் அப்படியே காய்ச்சி வச்சுருக்கோம். அந்த காய்ச்சின பாலை நம்ம ஊற்றிட்டு இதில் மிக்ஸ் பண்ணுறோம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி ஒரு கொதிக்க வச்சுருங்க.
ஸோ அப்போ தான் அதில் வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகும். அந்த ஜவ்வரிசி, கோதுமை, பால், சுகர் எல்லாத்தோட டேஸ்ட்டும் வந்து ஒன்றா கலந்து மிக்ஸ் ஆகும். பால் ஊற்றுனதுக்கப்புறமும் நல்லா கிண்டி விடுங்க, இல்லைன்னா அடியில் வந்து உட்காந்துரும், அது அப்படியே அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா நம்ம கூட பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா மில்க் மேட் ஆட் பண்ணுறேன். ஒரு டின் மில்க் மேடு, ஸ்மால் டின்னு ஃபுல்லாகவே ஆட் பண்ணுறோம். இது வந்து ஸ்வீட்னஸ் தரும், டேஸ்ட்டும் தரும் பாயாசத்துக்கு. யூஸ்வலாக எல்லாருமே இதை ஆட் பண்ணுவாங்க அதிகமாக பாயாசம் பண்ணும்போது. நீங்கள் கம்மியாக பண்ணும்போது நீங்கள் சுகர் போட்டுட்டு இந்த மில்க் மேட் ஆட் பண்ணி அதோட டேஸ்ட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சுகர் லெவல் வந்து போதும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது நாங்கள் நிறைய பண்ணுறதுனால இதில் நான் மில்க் மேட் வந்து நிறைய ஊற்றிருக்கேன். அந்த டின் ஃபுல்லாகவே நான் ஊற்றிட்டேன். அடுத்தது தாளிப்பு எப்படின்னு பார்க்கலாம். இதில் நெய் 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். முந்திரி பருப்பு 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டுடுறோம். நெய் சூடு வந்ததுக்கப்புறம் தான் போடணும். அடுத்தது திராட்சை எடுத்து வச்சுருக்கேன் நான். ட்ரை கிரேப்ஸு அது 100 கிராம்ஸ் போடலாம். நிறைய வேணும்னு நினைக்கிறவங்க அதுவுமே 1/4 கிலோ வேணும்னாலும் போட்டுக்கலாம். நிறைய குவான்டிட்டி செய்கிறதுனால நீங்கள் கம்மியாக செய்யும்போது அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க, பாதிக்கு பாதி. இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். அந்த கீயோட அந்த கேஷ்யூவும் கிரேப்ஸும் நல்ல ஃப்ரை ஆகணும். அப்போ தான் அதில் வந்து டேஸ்ட் இறங்கும், கீயோட டேஸ்ட்டு. அந்த கிரேப்ஸ் வந்து நல்லா பெருசாக ஆகணும். அந்த கேஷ்யூஸ் வந்து நல்லா சிவக்கிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது தாளிப்பு அதில் போடுறோம் பாயாசத்தில். ரொம்ப வாசமாக, ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு பாயாசம்னு. ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த தாளிப்பு இதில் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். அந்த கீ நிறைய இருக்கும் இல்லையா, அந்த பாத்திரத்தில் கொஞ்சம் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்ப இதில் ஊற்றினுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த கேஷ்யூஸ், கிரேப்ஸ் எல்லாமே வந்து அதில் நல்லா மிக்ஸ் ஆகிடும், கீயும் மிக்ஸ் ஆகிடும். அருமையான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. சூடாக சர்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.